compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிவனிக்கு. நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. டிவிக்கு கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கிறாங்க, பதவியேற்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடக்கவிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த தேர்தலோட முடிவுகளை? நாங்களாவது டிவியில் பார்த்தோம், நீங்கள் களத்தில் போய் பார்த்தவர். அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய எழுச்சி எல்லாத்தையுமே பார்த்தவர். நீங்கள் வெயில்ல நின்று ஆளே கருத்து போட்டீங்க. அதான் இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து விஜயே எதிர்பார்க்கலைங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக இந்த முறை வந்து நம்ம வந்து கிங் மேக்கராக இருப்போம் அப்படின்னு தான் அவர் நினச்சாரு. ஸோ அதனால தான் அந்த ஈசிஆரில் வந்து பண்ணை வீடுகள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த ஜெயிச்சு வர்ற எம்எல்ஏக்களை அங்கே கொண்டு வந்து வச்சுப்போம். குதிரை பேரத்தில் வந்து அவங்கள வந்து அவங்க போக மாட்டாங்க, மற்றவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தான் அங்கே கொண்டு வந்து வைக்கலாம்லாம் பிளான் பண்ணார். ஆனால் அவரே எதிர்பார்க்காத அளவில் ஒரு 108 சீட்டை இந்த மக்கள் கொடுத்துட்டாங்க, வாரி கொடுத்துட்டாங்க. கொடுத்தாங்க. இன்னொரு 11 சீட்டை சேர்த்து கொடுத்துருந்தா இவ்வளோ பெரிய இழுபறி இருந்திருக்காது. இப்போ பெரும்பான்மையை நிரூபிப்பதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்னென்னா, இப்போ ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த 118 பேரை இங்கே கூட்டுவாங்கன்றார். என் கண்ணுக்கு எதுக்க காட்டுங்க, அப்போ தான் நான் வந்து பதவியேற்கவே நான் அனுமதிப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் பல பேர் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டத்திலே இடம் கிடையாது, யார் வந்து அதிக வேட்பாளர் எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் முதல்ல கவர்னர் கூப்பிடணும். அவர் முடியல அப்படின்னா தான் அதற்கப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடணும். இதில் வந்து கூப்பிட்டு அவங்கள நீங்கள் பதவி ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுக்கணும். 1 மாதம் அல்லது 15 நாள் இதற்குள் உங்கள் பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை மற்ற வேலைகளை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் சட்டத்திலே இல்லாத அளவுக்கு புதுசாக ஒன்று கவர்னர் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. எல்லாமே டெல்லியினுடைய கண்ட்ரோலில் நடக்குதுன்னு தான் நமக்கு இப்போ வெளிப்படையாக தெரியுது. மீண்டும் சீன்றாங்களா சார்? அப்படி போயிடலாமா? அப்படிதான் இல்லை. இப்போ என்னென்னா, RN ரவி இருந்தார். திமுக என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு முதல்ல முட்டுக்கட்டை போடுறவர் அவராக தான் இருந்தார். நீதிமன்றத்திலலாம் போய் முறையிட்டு நீதியை வாங்குகிற அளவுக்கு சூழ்நிலை கிரியேட் பண்ணார். ஒரு வழியாக அவர் போயிட்டார், தமிழ்நாட்டே தண்ணி ஊற்றி கழுவுங்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அவரை விட பயங்கரமாக ஒருத்தர் வந்திருக்காரு போல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரும்பான்மையோட ஒருத்தர் போகிறாரு. நாளைக்கு பதவியேற்பு விழான்னு எல்லாமே நாள் குறிச்சாச்சு, சொல்லியாச்சு, டைம் குறிச்சாச்சு, மீடியாக்களில் சொல்லியாச்சு, வேலை நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு வந்து இல்லைல்ல நீங்கள் 118 பேரையும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியம்னு புரியல. ஏன்னா இப்போ நீங்கள் கூப்பிட்டோடனே வர்றதுக்கு என்ன சினிமாவுக்கு போகிறோம், வாங்க படம் பார்த்துட்டு வரலாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒவ்வொருத்தட்டையும் உட்காந்து பேசணும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, தலைமை இருக்குது, அவங்க அதெல்லாம் முடிவு பண்ணி வரணும். இடையில வந்து எனக்கு என்ன கொடுப்பேன், உனக்கு என்ன கொடுப்பேன்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு நாளில் சரி பண்ணவும் முடியாது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா தாவேக்கா காங்கிரஸை உள்ளே கொண்டு வந்துருச்சுங்கிற ஒரு கோபம் மட்டுமா தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. இல்லை வேறு காரணமும் இருக்க முடியாது. ஓகே. இல்லை, முதல் ஆளாக கூட்டணிக்கு நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு ஆதரவு அப்படின்னு ஆதரவு குரல் அங்கிருந்து வந்திருக்கு. ராகுல் காந்தி எடுத்த இந்த முடிவு சரியா தவறா சார்? ஏன் விஜய் அவர்களோட திடீர் இணக்கம், அது இல்லாமல் முன்னாடியே பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், முதல் ஆளாக வந்து இணைஞ்சிருக்காங்க, முதல் ஆதரவு கொடுத்துருக்காங்க, இப்படி பார்க்கலாம். இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது அவருக்கு பலனாக இருக்கும். பட் இந்தியா கூட்டணியில் திமுக முக்கியமான அங்கம் வகிக்கும். இப்போ இவங்க இங்கே எடுக்கிற இந்த முடிவு வந்து நாளைக்கு இந்தியா கூட்டணிக்கே ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். நாளைக்கு பாராளுமன்றத்தில் எல்லாருமே ஒன்றா நின்ன காலம் போய் திமுக மட்டும் இப்போ தனியாக நிற்கும். இது வந்து சரியாக இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா ராகுலை விட்டுட்டு திமுக தனியாக வந்துடும். அப்போ ராகுலுக்கான ஆதரவுங்கிறது ஒரு பெரும் பலம் குறைஞ்சதாக வச்சுங்களேன். ஒரு 40 பேர் அந்த பலத்தை ராகுல் இழக்கிறார். அவருக்கு என்னென்னா, ஒருவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அது ரொம்ப தெளிவாக அவங்க குறிப்பிட்றாங்க, ஒரு அக்ரிமெண்ட்டோட தான் உள்ளே வர்றாங்க. இப்போ மட்டுமே கூட்டணி கிடையாது, நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணிங்கிற மாதிரி தான் வர்றாங்க. அதனால் தாராளமாக சீட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த முறையும் அவங்க வந்திருந்தாங்கன்னா கட்டாயம் ஒரு 50 சீட்டு அவங்க வாங்கியிருக்கலாம். 50 சீட்டுமே ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அலை வந்து தமிழ்நாடு முழுக்க அடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கும். ஆனால் ராகுல் எடுத்த முயற்சிக்கு மல்லிகார்ஜுன கார்கே ஒரு கட்டை போட்டார். இங்கே இருக்கிற செல்வ பெருந்தகை அங்கே போய் இல்லை திமுக தான் ஜெயிக்கும்,
அவரோட கூட்டணி வைப்பது தான் சரின்னுலாம் சொல்லி அந்த ராகுலுடைய ஆசையை கலைச்சி விட்டார். இல்லைன்னா இந்த கூட்டணிங்கிறது என்னைக்கோ வந்திருக்க வேண்டிய கூட்டணி தான். இப்போ வந்திருக்கிறாங்க, நல்ல வேலையாக வந்துட்டாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு தான். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு சிக்கலையும் கொடுத்துருச்சே. இப்போ பிஜேபி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவாகும்னு நமக்கு புரியல. ஓகே, விஜயோட ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் சார். நம்ம முயற்சிப்போம், 3 வருஷம் ஆகுது கட்சி தொடங்கி. மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்களா அப்படின்னு அவருக்கே சில கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தகர்த்தி இவ்வளோ பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னும் ஓரிரு நாட்கள் அதுவும் நடைபெற்றோம். இனி எப்படி இருக்க போறாரு சார்? இப்போ அவர் மனநிலையானது எப்படி இருக்கும்? விஜய் ஒரு ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சியில் இருக்காருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று அவர் வந்து எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். அது வெற்றி தோல்வி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, சந்தோஷம், அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வந்தால் குதிக்கிற ஆளும் கிடையாது, அளவுக்கு அதிகமாக சோகம் வந்தால் உட்காந்து அழுகுற ஆளும் கிடையாது. சரி, ரொம்ப அப்படியே அப்படியே பார்க்கலாம் அவரை. அதை தாண்டி இங்கேயும் போக மாட்டார், இங்கேயும் இறங்க மாட்டார். அப்படி ஒரு முகம்தான் இப்பயும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த சந்தோஷம் அதிகப்படியாக இருக்குது. அப்போ ரொம்ப அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தில் அவர் இருக்காருங்கிறத கட்டாயமாக புரிஞ்சுக்கலாம். இது சொல்கிறதுல என்ன இருக்குது? இதுக்காக தானே இவ்வளவு காலம் பாடுபட்டார். இவ்வளவு பெரிய முயற்சி எதுக்கு? இந்த வெற்றி அடைவதற்கு தானே. அப்போ எப்படி சந்தோஷம் இல்லாமல் போகும்? இல்லை, ஒரு ஆட்டோ ஓட்டுநரையும் ஒரு சாமானியனையும் வந்து ஒரு எம்எல்ஏவா உருவாக்கிய ஒரு பெருமை கண்டிப்பாக விஜய். இது இந்த வரலாறு திரும்புகிறதுன்னு அவங்க போடும்பொழுதுலாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஒரு ஜாதி மதம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உடைச்சி, முக்கியமாக இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம், எங்கே போனாலும் பணம் பட்டுவாடா நடந்துரும், அவங்க தான் வருவாங்க அப்படின்ட்டு அந்த ஃபார்முலாவே உடைச்சிட்டாரா சார்? இனி ஒரு முகம் தான், இனி இப்படி தான் இருக்க போகுதா தமிழ்நாடு? அது அற்புதமான ஒரு விஷயங்க இது. ஆக்சுவலாக இன்னைக்கு விஜய் வசைப்பாடுகிற மொத்த வாயும் உட்காந்து விஜய் பாராட்டணும் இந்த ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா நாம் பார்த்த அரசியலுங்கிறது மிக மோசமான ஒரு அரசியலை தான் பார்த்துருக்கோம். கையில் ஒரு 5 கோடி இல்லாமல் ஒருத்தர் தேர்தலில் நிற்கவே முடியாது. சாதாரண சாமானியர்கள், சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க அரசியலுக்கு வரவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த கடந்த ஒரு 50 வருடமாக நம்ம உருவாக்கி வச்சுருந்தது அரசியல். ஆனால் அதையெல்லாம் உடைச்சிட்டு ரொம்ப சாதாரண ஆள் ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு கூட நீ எம்எல்ஏ ஆயிடலாங்கிறது இருக்குல்ல. அதெல்லாம் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் கூட வருமானு எனக்கு தெரியல. அதே மாதிரி சாதிய பாகுபாடு நீங்கள் பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா, இது வன்னியர் பெல்ட்டு, இது நாடார் பெல்ட்டு, இது தேவர் பெல்ட்டு, அங்கங்கே அவங்கவுங்கள தான் நிறுத்தி வைக்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு நரேட்டிவ் வச்சுருந்தாங்க. அதை கூட உடைச்சிருக்காரு. எல்லா தொகுதியிலையும் யார் வேணாலும் நிற்கலாம். இந்த ரிசர்வ் தொகுதியெல்லாம் கிடையாது. நீ அங்கே நெல்லு, நீ இங்கே நெல்லு, எல்லா தொகுதியிலையும் யார் வேணாலும் நெல்லு, எங்கே வேணாலும் நீ ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அவர் உருவாக்கி அந்த முகத்தை அதுக்காக பயன்படுத்த கொடுத்து பெரிய அற்புதம். இது உள்ளபடியே பெரிய அற்புதம். இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டுட்டு இருக்கவங்களாம் மிகப்பெரிய ஒரு பதிலடி. ஆனால் அவர் வெற்றி பெற்றதுமே இந்த ஓரிரு நாட்கள்லேயே நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். யாராவது கடைக்கூடிய ஒரு தொண்டன் தப்பு பண்ணாலுமே விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் குற்றஞ்சாட்டத்தில் இப்போ மறுபடியும் கிளம்பியிருக்காங்க. இல்லை, சுட்டி காட்டுவது நல்ல விஷயம். அதை நம்ம வந்து எப்போவுமே அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் நம்ம சரியான திசையை நோக்கி போக முடியும். இன்றைக்கி பர்த்டே கொண்டாடி இருக்கிற ஒரு தாவேக்கா எம்எல்ஏ அவர் கையில் ஒரு பெரிய வாள் எடுத்து அந்த கேக்கை வெட்டுறாரு. இதற்கு முன்னாடி அதுபோல் செய்தவர்களை காவல்துறை கடுமையாக தண்டிச்சிருக்கு. அதையெல்லாம் அவர் பார்க்காம இருந்திருக்க மாட்டார். அப்போ இந்த செயலை அவர் செய்கிறாருன்னா நான் எம்எல்ஏங்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ளே வந்துடுச்சு. இதை வந்து தலைமை பார்த்து இது போன்றவர்களை ஆரம்பத்திலே கண்டிச்சிடணும். இது வந்து அவர் தெரியாமல் செஞ்சார், தெரிஞ்சு செஞ்சார், ஆர்வத்தில் செஞ்சாருங்கிற 1000 காரணங்கள் இருந்தால் கூட இந்த நிமிஷம் விஜயால் தட்டி கேட்க முடியாது. ஏன்னா அவர் 1000 டென்ஷனில் இருக்கார். ஏன்னா இந்த இன்னொரு 11 பேரை உள்ளே கொண்டு வர்றது, இப்போ 5 பேர் வந்துட்டாங்க, இன்னும் 6 பேரை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய வேலை. இப்போ அந்த டென்ஷனில் இருக்கும்போது அவர் கவனத்துக்கு இது போனால் கூட இதை எடுத்து வை அப்புறம் பார்த்துக்கலான்னு பேர். ஆனால் இது நாளைக்கு இது போன்ற தவறுகள் நடக்கும் பொழுது கட்டாயமாக அவங்களெல்லாம் கூப்பிட்டு கண்டிக்கணும், நெறிப்படுத்தணும். அதுதான் நல்லா இருக்கும். அவரோட அந்த பெருந்தன்மையானது எப்படி இருக்கும் அப்படின்னா சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும். அவர் வெற்றியும் தோல்வியும் எல்லாமும் பார்க்கும் பொழுது சமீபத்தில் ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு சார், ஸ்டாலின் அவர்களோட தோல்வியை நினச்சி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்ட்டு. அது நம்பகத்தன்மையான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். இல்லை, அவர் ரத்தன் பண்டிட்னு சொல்லிட்டு அவர் விஜயினுடைய ஆஸ்தான ஜோதிடராக இருக்கார். விஜயோடைய ட்ராவல் பண்ணுறாரு. விஜய்க்கு எப்படி அவ்வளவு ஜோதிட நம்பிக்கை வந்துச்சுங்கிறது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் 2020 விஜயோட ட்ராவல் பண்ணுறேன். நான் வந்து பல பேரோட ஜாதகத்தை இங்கே அனலைஸ் பண்ணி விஜயினுடைய ஜாதகம் தான் ஆட்சியை பிடிக்கும், அவருக்கு தான் இந்த யோகம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு நான் வந்து ஆஸ்தான ஜோதிடராக அவர்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு.
அப்படி சொல்லும் பொழுது இதையும் நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா அன்னைக்கு தேர்தலில் வந்து தேர்தல் செய்திகள் வர வர தாவேகா முதலிடத்தை நோக்கி முன்னேற முன்னேற காலையில் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் கையில் பெரிய பூங்குத்தோடு போய் இறங்குறாரு அவர். அது நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். வெளியில் வந்து விஜயனுடைய கார் டிரைவர் ராஜேந்திரன் அவர் உள்ளே கூட்டு போகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் அங்கே மரியாதையோடு நடத்தப்படுறாரு. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது கட்டாயமாக நம்ம நம்பி தான் ஆகணும். இன்னொன்று அது அது உண்மையும் கூட தானே. இப்போ அவருடைய ஸ்டாலினுடைய அந்த தோல்வி வந்து பாதிக்காத எந்த கட்சியுமே கிடையாது. அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூட அதுக்காக 2 சொட்டு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. ஓகே. ஏன்னா அவரை அதாவது திமுகவை பிடிக்காதவர்கள் கூட இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்த்தாங்க. அவர் ஜெயிச்சிருக்கலாமே, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், இந்த வயசுலேயும் வந்து அவர் அளவுக்கு மீறி உழைச்சாரு, இப்படி ஆயிட்டாரேன்னு ஃபீல் பண்ணாங்க. விஜயும் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஓகே. ராகுல் காந்தி அவர்கள் அந்த பதவியேற்பு விழாவுக்கு வருகை தரப்போறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இன்னும் பெரிய பெரிய நடிகர்களோட பேரும் அரசியல் தலைவர்கள் பேரும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? குறிப்பா அஜித்குமார் பொதுவெளியில வாழ்த்து தெரிவிக்கல, தொலைபேசியில வாழ்த்து தெரிவிச்சாங்கன்னு நம்ம தொலைக்காட்சியில பார்த்துருந்தோம். அவரும் கலந்துக்கிற மாதிரியான தகவல் வருது. இருக்குங்களா? வாய்ப்புகள் இருக்கு? எனக்கு அது உறுதியாக தெரியல. நான் வேணா அந்த பேட்டி முடிந்த பிறகு சுரேஷ் சந்திராட்ட கேட்குறேன். ஓகே. அதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அஜித்தும் அவரும் நல்ல நண்பர்கள் தான். ஆமாம். அதனால தான் அந்த உரிமையில் உடனடியாக அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஏன்னா ரொம்ப பகட்டாக அதை வெளிப்படுத்தணும்னு நினச்சாருன்னா ஒரு ட்வீட் போட்டிருப்பார், பல பேர் பார்க்கட்டும் அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டியது நட்புங்கிறதுனால தான் உடனே ஃபோன் பண்ணி அவரால் பேச முடியுது. ஸோ அந்த நட்புக்குள்ளே அவங்க 2 பேரும் இருக்காங்க. கட்டாயமாக இதை வந்து அவர் பார்த்து சந்தோஷப்படுவார்னு தான் நான் நினைக்கிறேன். வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்சிகள் வந்திருக்கு, கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க, நெருங்கிய நண்பர்களும் வந்திருக்காங்க. அப்பெல்லாம் வராத ஏகே அவர்கள் இதுக்கு வரக்கூடிய ஏதாவது சிறப்பு அம்சங்கள் இருக்குங்களா சார்? இல்லை ஏதாவது இங்கேருந்து ஒரு அழைப்புதல் போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது? கட்டாயமாக விஜய் பர்சனலாக பேசியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஏன்னா அவங்களுடைய நட்பு அப்படிப்பட்டது தான். இதை பல இடங்களில் அவங்க சம்மந்தப்பட்டவர்களே சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ் சொல்லியிருக்காரு, சோபாம்மா சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் ஷாலினி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நாம் அது புதுசாக கேள்விப்படுற விஷயம் இல்லை. அது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது. வெளியில் வந்து அது படம்னு வரும்பொழுது வேறு மாதிரி இருந்துச்சு. அது அவங்களுடைய விளம்பரத்துக்கே அது ஒரு பெரிய டூலாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது இவ்வளவு காலம் அதை மெயின்டைன் பண்ணாங்க. இனிமேல் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயமாக நாளைக்கு அவர் வந்தாருன்னா சிறப்பாக இருக்கும். வருவாரான்னு எனக்கு தெரியாது. சரி, வந்தாருன்னா சிறப்பாக இருக்கும். இல்லை, வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது அனைவருமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக ரஜினி அவர்கள் முதற்கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க சார். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ரஜினி அவர்கள் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரியான பார்வையாக பார்க்குறது சார்? ஏன்னா மற்ற யாருமே அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்வீட் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு போட்ட மாதிரி நம்மளுக்கு பார்க்கல அவர்களுக்கு. ஸோ அதனால ரஜினி அவர்கள் நேரில் சென்று ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இது எப்படி? இதுதான் ரஜினி அவர்களோட பண்பா? இல்லை ரஜினி பண்புங்கிறத தாண்டி கலைஞர்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருந்தார் ரஜினி. ஓகே. கலைஞர் வந்து எப்பெல்லாம் அவருக்கு ஓய்வு இருக்கோ அல்லது ரஜினியை பார்க்கணுன்னு நினைக்கிறாரோ அவரே நேராக ஃபோன் பண்ணி வாயா அப்படின்னு கூப்பிடுவார். ஒரு உடனே போயிடுவார். அது நீண்ட காலமாக ஒரு பெரிய நட்பு அவங்களுக்குள்ளே இருக்குது. ஜெயலலிதா அம்மாவை மேடையில் வச்சுட்டு என் நண்பர் கலைஞர்னு அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய சிக்கலெல்லாம் மாறி அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறது பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க நட்பை அவர் பல இடங்களில் வெளிப்படையாக சொன்னவர். அதற்கப்புறம் முன்னாள் முதல்வர் அவர் முதல்வராக இருக்கும் பொழுது ரொம்ப அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. ஃபோனில் பேசுகிறது, குடும்ப விழாக்களில் கலந்துக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு கொஞ்சம் அவருக்கு உடல் தளர்ந்து இருக்கார். ஸ்டாலின் வந்து கொஞ்சம் உடல் தளர்ந்து இருக்கார். அவர் அந்த கோலத்தில் பார்க்குற யாராக இருந்தாலும் அவர் நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க கட்டாயமாக நேரில் போவாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசெல்லாம் பதறுது, ஐயோ என்னடா அது அப்படின்ட்டு. அவர் அதை பார்த்தவருக்கு எப்படி இருக்கும்? ஓகே. அடுத்த நிமிஷம் அவர் போயிருப்பார் அல்லது மறுநாள் எப்படியாவது நேரத்தை ஒதுக்கிட்டு போயிருப்பார். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு நல்ல நட்பின் அடையாளம் தானே. அதான் சார், அரசியலே மீறி அந்த ஒரு நட்புன்னு ஒன்று இருக்குது. மற்றவங்க யாருமே வெளிப்படையாக சொல்லாமல் தொலைபேசியில் கூட அவங்களுக்கு பேசியிருக்கலாம். ஆனால் இவர் நேரில் கிளம்பி போனது அந்த அந்த ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இங்கே உள்ள தப்பு இல்லையங்க, அது அவங்க நட்பு. அதை நீங்கள் எப்படி இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அரசியலை தாண்டிய நட்பு அது. ஓகே. நீங்கள் விஜயை வந்து நேரில் பார்த்து வாழ்த்துலையே ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அப்படிதான் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இல்லை அது அவருடைய தனிப்பட்ட உரிமைங்க. விஜயை அவருக்கு பிடிக்காது, அது விஜய் ரசிகர்களுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். அதனால் அவர் நேரில் வரணும்னா அவங்க விரும்புனதும் கிடையாது, இவர் நேரில் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் வாழ்த்துக்கள்னு, அதோட அவர் கடமை முடிஞ்சுது. ஆனால் இந்த விஷயத்தில் இங்கே வந்து அப்படி கிடையாது.
இவர் வந்து நீண்ட காலமாக நெருங்கி பழகின ஒரு குடும்பமாக அவங்க பழகியிருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒன்று உடலளவில் தளர்ந்திருக்காரு, மனதளவில் தளர்ந்திருக்கிறாரு. அவருக்கு ஆபத்தான நேரத்தில் அல்லது அவர் மனம் உறுதிப்பட இல்லாத நேரத்தில் நாம் பக்கத்தில் இருக்கணுங்கிறது ஒரு எத்திக்ஸாக நினைக்கிறாரு. ஓகே. அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அது சரி கிடையாது. ஓகே. ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு அந்த ஒரு தருணத்துக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன இருக்க போகுது சார்? இனி அந்த பொறுப்புகளும் அந்த சீட்டோட ஹீட்டும் விஜய் அவர்கள் கண்டிப்பா அதை ஃபீல் பண்ண போறாரு. சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா அது இனிமேட்டு வர நாட்கள் தான் தெரியும். முதல் கட்டமா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு எதிர்பார்க்கலாம்? முதல் கட்டமாக அவர் வந்து முக்கியமான 2 ஃபைல்களில் கையெழுத்து போடுறாரு. ஒரு ஃபைல் வந்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம்ங்கிற ஃபைல் தான். அதுதான் ஒளியை ஏற்றி வைக்கிற ஃபைல். அது சென்டிமெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கிற மாதிரி அந்த ஃபைல் அது. அந்த ஒளி தொடர்பான ஒரு விஷயத்தில் கையெழுத்து போடுறாரு. சரி. 2வது ஃபைல் மகளிருக்கானது. ஏன்னா அவர் அங்கே உட்கார வச்சதே பெண்கள் ஓட்டு தான். ஏன் வந்து இன்றைக்கி பல பேர் கேட்குறாங்க, ஏன் வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தெருவெல்லாம் ஒரே வெடி சத்தமும் சந்தோஷமுமா இருக்குமே, ஏன் வந்து விஜய்க்கு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்னன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் போட்ட ஓட்டு. ஓகே. இதுவே வந்து வெளியில் ரோட்டில் தெரிகிற பசங்களாக இருந்து அது வந்து நடந்துருந்துன்னு வச்சிங்களேன், கும்பல் கும்பலாக இன்னும் வெடிச்சிருப்பாங்க. பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்த வேலை இது. அவங்க வீட்டிலே இருக்காங்க, அது சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதனால தான் இவ்வளோ பெரிய இது இல்லை. அதனால் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் தர்ற மாதிரி, அவங்களுக்கு சலுகை அளிப்பது மாதிரி இலவச பஸ். நீங்கள் எதில் வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் பஸ்ஸில், எதற்கும் கட்டணம் கிடையாது. அதில் கையெழுத்து போடுறாரு. ஓகே சார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் இந்த டைட்டில் கார்டு அவங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அதுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க சார்? அங்கிருந்து கேவிஎன்லேருந்தே ஒரு வாழ்த்து போஸ்டும் நம்ம பார்த்துருந்தோம். இனி இன்னும் பெரிய பெரிய அளவில் அந்த படங்கள் வெளிவர வாய்ப்புகள் இருக்கா? அந்த படமா கட்டாயமாக பெரிய அளவில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி அவருக்கே ஒரு நம்பிக்கை வந்துருக்கும். இந்த படத்தினால அவருக்கு கொஞ்சம் லாஸ்ட்டு அதெல்லாம் தனி, அதை வந்து விஜய் ஈடுகட்டுவாருங்கிற நம்பிக்கை ஒரு கட்டாயமாக வரும். அது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈடுகட்ட போகிறார், அதை விட்டுருங்க. ஆனால் இந்த படம் வந்து விஜயினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு, அவர் பிறந்தநாள் ஜூன் 22 18ஆம் தேதி இந்த படம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. ஓகே. இறுதியா ஆர்பி சௌத்ரி அவர்கள் மறைந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா ஜீவா அவர்களை அந்த டிடிடி படத்தோட அந்த வசனத்தை வச்சு நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் கனெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் அது தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இல்லைங்க, அதாவது சோசியல் மீடியாவில் இயங்குகிற பல பேர் மனநோயாளிகள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு சொல்லிகிட்டே இருக்கோம். அவங்களுக்கு ஒரு துக்க காரியத்தில் கூட ஒரு நக்கல் அடிப்பது, நையாண்டித்தனம் செய்வதுங்கிறது இருக்குது. அது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அது வந்து யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் துக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அது வந்து யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம். அதில் போய் நீங்கள் அவரை சீன்ற மாதிரி ஒரு விஷயம் செய்கிறதுங்கிறது ஒரு மனித ஜென்மம் செய்கிறது இல்லை. யாரோ ஒருத்தன் செய்கிறாங்கும் போது அவனையெல்லாம் நம்ம ஒரு மனிதனாக நினச்சி இங்கே பேசுகிறதே தப்பு. அதான் அவரோட எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இண்டஸ்ட்ரியே கதறிட்டு நிற்குதுங்க. நீங்கள் அவர் இறப்பு செய்தி கேட்ட பிறகு இங்கே சென்னையிலிருந்து ராஜஸ்தான் போகிறதுக்கு கிளம்புன நிறைய பேர் எனக்கு தெரியும். ஒருவேளை அவருடைய டெட் பாடியை இங்கே கொண்டு வராமல் அங்கேயே அடக்கம் செய்கிற சூழ்நிலை வந்தால் இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 300 பேராவது போயிருப்பாங்க. அப்படி திரையுலகத்தை சம்பாரித்து வச்சுருக்கிற ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் அப்படி. அதனால் இவங்களுக்கு இந்த பெருமை யாருமே எதுவுமே தெரியாது. எங்கேயோ இருக்கான், யாரோ ஒருத்தர் செத்துட்டாரு, அவரோட பிள்ளையாது இது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு போடுன்னு போடுறான். இது ரொம்ப இழிவுலையும் இழிவு. இதை எப்படி பண்ணுறானுங்கன்னே எனக்கு புரியல. நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு. நன்றி.